பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போறோம். அதாவது மாஸ் என்ட்ரி கல்யாண மண்டபத்துக்குள்ள கொடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினார் நம்ம கார்த்திகை. அது வேற லெவல் சூப்பரா இருந்தது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம துர்கா ஆசைப்பட்டபடியே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நம்ம நவீனுக்கும் துர்காலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு நம்ம கார்த்திகை. சூப்பரா இருந்தது. அந்த சந்திரகலா வந்து அப்படியே அதிர்ச்சியாகி போய் நின்னா இந்த திருப்பம் நம்ம தோத்துட்டோமா அப்படின்ட்டு அது சூப்பரா இருந்தது. அதை தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பொண்ணை வந்து மடமேடைக்கு அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம துர்கா வந்து எப்படியும் நவீன கூட்டிட்டு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உயிரை விட்டுருவோம், இவன் மட்டும் நம்ம கழுத்துல தாலி கட்ட வந்தோம்னா அந்த விஷத்தை நம்ம குடிச்சிட்டு நம்ம உயிரை விட்டுறோம் அப்படின்னு விஷப்பாட்டுல கையில வச்சிருக்காங்க. அதாவது இப்போ மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அப்போ வந்து அந்த சந்திராக்கலா வந்து வேகமா போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. அதாவது சீக்கிரமா போய் அவன் கழுத்துல தாலியை கட்டி, அதாவது இந்த டிரைவர் பைய வந்தாங்கன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவன் தாலி கட்டக்கூடிய நேரத்துல நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. அந்த சந்திராகலா அப்படியே பார்த்தா கார்த்திக்கு பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகலாம். ஏன்னா கார்த்திக் எல்லா ஆதாரத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரி எதுக்கு மாப்பிள்ள அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அத்தை இவன் ஒரு சரியாவுல பொறுக்கி பிராடு அப்படின்னு சொல்லி, அதாவது இவனுக்கு அப்பா அம்மாவா நடிச்சிருக்காங்க, அவங்க இவனுக்கு உண்மையான அப்பா அம்மா கிடையாது, அதாவது அவங்களும் ஒரு திருட்டுக்கார கும்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு தெரியும், நம்ம வீட்டுல போய் நகம் பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க இதோ அப்படின்னு எல்லா ஆதாரத்தையும் நிரூபிச்சாரு. அதாவது இந்த மாப்பிள்ளை பையன் வந்து யாருக்குன்னே ஒரு பொண்ணை காதலிச்சு அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் நிரூபிச்சாரு. பார்க்கணும், அது சூப்பரா இருந்தது. அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வர்கிட்ட பேசி நவீன் மேல எந்த தப்போ இல்லை அப்படின்னு நிரூபிச்சு நவீனை கூட்டிட்டு வந்து நம்ம துர்கா ஆசைப்பட்டபடியே நவீனுக்கும் துர்காலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. சூப்பரா இருந்தது. பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலை மிஸ் பண்ணா பாருங்க. மறக்காம உங்க சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.